பெரிய அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கும்போது கல்வாரி நேசருடைய அன்பின் ஆழத்தினை உணர முடிகிறது. அந்த அன்பின் ஆழத்தினால் அவர் நமக்காக மனுஷனாகி பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தார். அந்த அன்பு தியாகமான ஆகாபே அன்பு. உலகத்திலுள்ள எல்லா வகையான அன்பும் கிறிஸ்துவினிடத்தில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அவர் தன்னுடைய அன்பினால் இந்த உலகத்தை சிருஷ்டித்ததுடன் சிருஷ்டிக்குள் அந்த அன்பை வைக்கவும் செய்தார். பறவைகளின் உள்ளத்தில் அந்த அன்பை வைத்து இளம் குஞ்சுகளை நேசிக்கும்படி செய்தார். மிருகங்களை உள்ளத்தில் அன்பை வைத்து குட்டிகளுக்கு பால் கொடுக்கும்படி செய்தார். மனுஷனுடைய உள்ளங்களிலும் அதை வைத்து குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வாத பாதையில் வழிநடத்துகிறார். அன்பின் ஆரம்பமே கிறிஸ்துதான். யோவான் அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். 1 யோவான் 4:19 என்று சொல்லி களிகூறுகிறார். அவர் ஏன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவருடைய குணாதிசயமே அன்புதான் என்பதுதான் நாம் அறிந்தது. ஒரு பக்தன் ஆண்டவருடைய அன்பை குறித்து அதிகமாக தியானித்து அதை வர்ணித்து கவிதை ஒன்றை எழுதினான். அந்த கவிதையில் ஆகாயம் முழுவதையும் காகிதமாக மாற்றுங்கள், கடல் தண்ணீர் முழுவதையும் மையாய் மாற்றுங்கள், உலகத்திலுள்ள அத்தனை மரங்களையும் பேனாவாய் மாற்றி அதன் மையை ஊற்றி எழுதினாலும் ஆண்டவருடைய அன்பை எழுத முடியாது. அவருடைய அன்பு அத்தனை ஆழமானது, நீளமானது, உயரமானது என்று குறிப்பிட்டான். அந்த அன்பின் மகத்துவத்தை அப்போஸ்தலர் பவுல் தன் வாழ்க்கையிலே உணர்ந்தார். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவுக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். எபேசியர் 3:18-19. தேவனுடைய சர்வ வல்லமையையும் மனுஷனுடைய எளிய நிலைமையையும் ஏசாயா தீர்க்கதரிசி ஒப்பிட்டு பார்த்துவிட்டு, இதோ ஜாதிகள் ஏற்ற சாலில் தொங்கும் துளி போலவும் தராசிலே படியும் தூசி போலவும் எண்ணப்படுகிறார்கள். இதோ தீவுகளை ஒரு அணுவைப் போல தூக்குகிறார். ஏசாயா 40:15 என்றார். தேவப்பிள்ளைகளே, தராசிலே ஒட்டியிருக்கும் தூசியை போன்று ஒரு மனுஷனை கர்த்தர் தன்னுடைய உயிரினும் மேலாக நேசிக்கிறார் என்றால் மனுஷன் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது! நினைவிற்கு தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 3:1.